Hey everyone, welcome to SRISEN. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம thumbnail-ல பார்த்திருப்பீங்க ஒரு டொமேட்டோ கெச்சப்போ சோயா சாஸ் தான் பண்ண போறோம். இதுல இருக்கிற ஒரு மஸ்தான சாஸ் தான் இது. இந்த கெச்சப்போ இந்த சாஸும் வந்து நம்ம எனி டைம் நம்ம மந்த்லி பட்ஜெட்ல கண்டிப்பா இத வாங்கிடுவோம். and அத வந்து நம்ம ஹோம் மேடா வீட்லயே without any preservatives செய்யலாம் தான் நம்ம இன்னைக்கு செய்றோம். So ketchup, tomato ketchup and soya sauce. இந்த soya sauceல ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா நீங்க சோயா இல்லாமலே soya sauce பண்ண போறோம். ஒரு இன்ஸ்டன்ட்டான soya sauce தான் இது. நம்ம சோயா ஊற வச்சு அரைச்சு அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது இல்லாம நம்ம சீக்கிரமா டக்குன்னு இந்த soya sauce எப்படி பண்ணோம்னு கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். என்ன French fries செய்ய வந்துட்டோம். ஃப்ரெஷ் வேணுமா உனக்கு? சரி, அதுவும் சேர்த்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட் ஒரு 3 தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பூண்டு, பட்டை, கிராம்பு, இது எல்லாமே வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டு தண்ணியே ஊற்ற வேணாம், அப்படியே நீங்கள் விசில் போட்டுருங்க. ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றாமலே எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இது ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்டாட்டு அரைச்சிட்டாச்சு. இப்போது இதை ஒரு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக வடிகட்டி நம்மளுக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போது இதை வந்து ஒரு பேனில் நான் ஊற்றிக்க போகிறேன். பேன் நல்லா சூடாகிட்ட பிறகு ஊற்றிடுங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன்னா, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம சோயா சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். ஸோ பேனை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகணும். இந்த சுகர் அப்படியே மெல்ட் ஆகி இதோட கலர் வந்து நம்ம நல்ல ஒரு பிளாக் கலருக்கு ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பாருங்கள் எந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா டல்கோனா காஃபி வைக்கிற மாதிரியே இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இன்னும் இது கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான கலர். அதுக்குள்ளே நம்மளோட டொமேட்டோ சாஸும் கொதிச்சுட்டே இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி கலரான பிறகு நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போது இது இந்த கட்டியான சுகர் எல்லாம் அப்படியே தானாக கரைஞ்சிரும். ஸோ அது மெல்ட் ஆகட்டும். இங்கே பாருங்கள், சூப்பராக எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நம்மளோட சோயா சாஸ் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது என்ன சுகர் வச்சு செய்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. ட்ரஸ்ட் மீ, நம்மளோட ஸ்டோர் போட் சோயா சாஸ் மாதிரியே அப்படியே இருக்கும். அண்ட் சுகரோட டேஸ்ட் சுத்தமாக இருக்காது. ஒரு டிப்பிக்கலான சோயா சாஸோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. நம்மளோட கெட்சப்பும் நல்லா சுண்டிகிட்டே வருது. இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் லைட்டாக போட்டு பாருங்கள். இது இப்படி கீழே சாய்ச்சிங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும். அண்ட் லைன் ஒன்று போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செப்ரேட் ஆகும். டொமேட்டோ கெட்சப்பும் சோயா சாஸும் அதோட கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நம்மளோட ஹோம் மேட் டொமேட்டோ கெச்சப் அப்புறம் சோயா சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் கன்சிஸ்டன்சி இருக்குது ரெண்டுக்குமே. இது வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ண தொட்டு இந்த கலரில் இருக்குது. நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ரெட் கலர் இருக்கும். அண்ட் சோயா சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது சொல்லு.
நல்லா இருக்கா? மெக்டில சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? கிட்ஸ் எப்படி சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத கெச்சப் செஞ்சு கொடுத்த ஹாப்பினஸும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய்.